வாழ்க வளமுடன். நான் உங்கள் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய். காய்கறி மருத்துவத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயில் என்னென்ன பயன்கள், இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் உங்களுக்கு மாசி மாதம் விளையக்கூடிய காய். இந்த வெண்டைக்காய் அதிகமாக விளையிறது மாசி மாதம். இது பித்தம் உள்ளவங்க எடுத்துக்கலாம், அவ்வளோ நல்லது இந்த வெண்டைக்காய். இது நாளமுள்ள சுரப்பி மண்டலத்தில் செயல்படுது இந்த வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் ப்ரெஷருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காய். ப்ரெஷரை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வெண்டைக்காய். இப்போ ப்ரெஷர் இருக்கிறவங்க டெய்லி 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வெண்டைக்காய் ஒரு 3 வெண்டைக்காயை சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் கழித்து கூட நீங்கள் சாப்பாடை எடுத்துக்கலாம். இப்படி ஒரு 3 நாள் எடுத்துகிட்டு உங்கள் ப்ரெஷரை பாருங்கள், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்படி ஒரு வாரம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெஷர் நார்மலாக இருக்கும். ஏன்னா இந்த வெண்டைக்காய் என்ன செய்யுதுன்னா, உங்கள் உடம்புல என்ன ஃபால்ட்டோ அதை சரி பண்ணி உங்கள் ப்ரெஷரை இது சரியான இதில் கொண்டாடுது. உங்கள் உடம்புக்கு வேண்டிய ப்ரெஷரை கொண்டாடுது. இந்த வெண்டைக்காய் நாளமுள்ள சுரப்பி, அதாவது நாளமுள்ள சுரப்பி அதோட மெம்பரைன் உள்ள உடம்புல தோலுக்கு அடியில் உள்ள மெம்பரைன் உங்களுக்கு ஃபால்ட் ஆச்சுன்னா இந்த வெண்டைக்காய் அதை சரி பண்ணுது உங்களுக்கு. அதாவது உடம்பு வறட்சியை இது போக்குகிறது. உடம்புல என்ன வறட்சினால் ஏற்படுற எல்லா நோயையுமே இந்த வெண்டைக்காய் சரி பண்ணும். இப்போ கண் வறட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண் நீர் இல்லை, கண்ணில் வற்றி போயிருக்கு, கண் ஒரு மாதிரி வறண்ட மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இந்த வெண்டைக்காயை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 நாள் மருந்தும் 3 நாள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற சில விஷயம்லாம் ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டாலே சரியாகும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் வெண்டைக்காயை சாப்பிட்லாம், அதனால் ஒன்றுமே பாதிப்பு இல்லை. உங்களுக்கு ஒரு வெண்டைக்காயை அப்படியே பச்சையாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வெண்டைக்காய் ஒரு நாளைக்கு பச்சையாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வறட்சி, நான் சொல்கிற வறட்சியெல்லாம் சரியாகும். கண் வறட்சி, மூக்கு வறட்சி, மூக்கு வறண்டு போய் இருக்கிறது, நாக்கு வறட்சி, நாக்கு இழுத்த மாதிரி வறண்டு போய் இருக்கிறது, அப்புறம் வாய் வறட்சி, வாய் தண்ணி இல்லாமல் வாய் வறண்டு போயிருக்கு, எப்போ பார்த்தாலும் வாய் வறண்ட மாதிரி இருக்குது, உதடுலாம் சிலவங்க பார்த்திங்கன்னா அப்படியே வறண்டு போய் அப்படியே இதுவாக இருக்கும், பார்த்திங்கன்னா ட்ரையாக அப்படியே இதுவாக இருக்கும் உதடுலாம். அதே மாதிரி ஸ்கின் பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு வறண்டு போய் அப்படியே வெள்ளை பூத்த மாதிரி அப்படியே ட்ரை ஸ்கின் நல்லா தெரியும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. அப்புறமேலே உங்களுக்கு இந்த மாதிரி வறட்சி இருக்குது. எதனால வறட்சி எல்லாத்துக்குமே இந்த இதை சாப்பிட்டு 3 நாள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு 3 வெண்டைக்காய் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிரும். அப்புறம் உங்களுக்கு வறட்டு இருமல் ரொம்ப நாளாக இருக்குது, வருஷக்கணக்கில் இருக்குது, மாதக்கணக்கில் இருக்குது அப்படின்னாலும் இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டா அந்த வறட்டு இருமல் சரியாயிரும். அப்புறமேல இப்போ வெயிலில் போயிட்டு வரவங்களுக்கு தலைவலி வரும். வெயிலில் போயிட்டு வந்தால் தலைவலிக்கும், தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு வந்தால் தலைவலிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் அந்த வெண்டைக்காயை சாப்பிட்டிங்கன்னா உடனே அந்த தலைவலி சரியாகும். இப்போ வெயிலில் தான் நிறையா பேருக்கு வேலை. பார்த்திங்கன்னா வெயிலில் கட்டடம் கட்டுறவங்க, ரோடு போடுறவங்க, காய்கறி விற்கிறவங்க, அந்த மாதிரி வெயிலில் வேலை பார்க்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கெலாம் ஒரு மாதிரி வறட்சி ஏற்படும், ஸ்கின்னில் இதுலலாம் தலைவலிலாம் வரும். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த வெண்டைக்காய் அவங்க டெய்லியுமே எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு மலம் கட்டிக்கிடுச்சு, மலம் போகலைனாலும் இந்த வெண்டைக்காய் ஒரு 3 வெண்டைக்காய் சாப்பிட்டிங்கன்னா மலம் ஃப்ரீயாக போயிடும். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் மலம் ஃப்ரீயாக போயிடும். மூல வியாதிக்கெலாம் ரொம்ப நல்லது. மூல வியாதி இருக்கவங்க டெய்லியுமே காய்கறி, ஏதாவது பச்சை காய்கறி டெய்லியுமே நீங்கள் ஒவ்வொரு காய்கறி எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் முக்கியமான பங்கு வகிக்கிறது. நீங்கள் டெய்லியுமே வெண்டைக்காய், ஒரு வெண்டைக்காயை 2 வெண்டைக்காயை கடிச்சு சாப்பிட்லாம். நீங்கள் பச்சை காய்கறி டெய்லியுமே ஒரே காய் எடுக்கணும்னு தேவையில்லை. உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ, நான் 12 காய் நாங்கள் சொல்லுவோம், அந்த காயில் என்ன காய் இருக்கோ அந்த காயை நீங்கள் டெய்லி என்ன காய் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நீங்கள் டெய்லியுமே அன்னன்னைக்கு என்னென்ன காய் இருக்கோ உங்கள் வீட்டில் அதை நீங்கள் பச்சையாக ஏதாவது ஒரு காயை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு வரணும். வந்தீங்கன்னாவே உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எதுவுமே அதிகமாக சாப்பிட்றக்கூடாது, எல்லாமே அளவோடு தான் சாப்பிட்ணும். இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். இந்த வெண்டைக்காயை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நான் சொன்ன வியாதிலாம் சரியாச்சுன்னா உங்களுக்கு கட்டாயம் சரியாகும். நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, மற்றவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். இந்த வெண்டைக்காய் எப்படி சாப்பிட்றேன்னு நான் சொல்லலை பார்த்தீங்களா. இந்த வெண்டைக்காய் அப்படியே நீங்கள் கடித்து சாப்பிடணும். இப்போ இந்த வெண்டைக்காய் எப்படி வாங்குறதுனா, பிஞ்சு வெண்டைக்காய் இப்படி இதை காம்பை இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா இப்படி உடையணும். உடஞ்சா பிஞ்சு வெண்டைக்காய். இந்த பிஞ்சு வெண்டைக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு அப்படியே கடித்து மென்று சாப்பிடணும். ஒரு மாதிரி குளக்குளம் தான் இருக்கும் லிக்விடாக. இந்த கொல லிக்விட் தான் நம்மளுக்கு மருந்தாக பயன்படுது. அதை நம்ம வெண்டைக்காயிலேருந்து தனியாக எடுக்க முடியாது, அதனால் மொத்தமாக தான் வெண்டைக்காயை சாப்பிடணும். இந்த மாதிரி
இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காயை கடிச்சு சாப்பிடணும். அப்படி உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னு நீங்கள் இட்லி சட்டி ஆவியில் இந்த வெண்டைக்காயை அப்படியே முழுசாக வெட்டவே கூடாது. அப்படியே முழுசாக வெண்டைக்காயை இட்லி சட்டியில் வச்சு ஆவியில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆவியில் வச்சுட்டு எடுத்துட்டு அதை எப்படி நீங்கள் கட் பண்ணணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னமாக கட் பண்ணுறதா, இல்லை பெருசாக குழம்புக்கு போடுறீங்களோ, இல்லை பொரியல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உப்பும் அப்படியே இட்லி சட்டி ஆவியில் அவிச்சுட்டு எடுத்துகிட்டு உப்பு லைட்டாக, என்ன உப்புனா கல்லுப்பு வந்து நல்ல கல்லுப்பு, இந்த ரோட்டில் வைப்பாங்க பாருங்க, அதுதான் நல்ல கல்லுப்பு. அந்த கல்லுப்பை நைஸாக்கி வச்சு அந்த உப்பை லைட்டாக தடவிட்டு உங்களுக்கு மிளகு வேணால் மிளகு சேர்க்கலாம், இல்லை உப்பு மட்டுமே போட்டு சேர்க்கலாம். ஆனால் காய்கறியிலே உப்பு இருக்கும், உங்களுக்கு ஏற்கனவே உப்பு இருக்கும் அதில். அதனால் பார்த்து சேர்த்து அதோட உப்பும் மிளகும் போட்டு சாப்பிட்லாம். இல்லைனா லைட்டாக பொரியல் பண்ணி அவ்வளோ வேக விடாதீங்க, அப்படி பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா ஆவிலே வெந்திருக்கும். லைட்டாக பெரட்டி எடுத்துகிட்டே உங்களுக்கு அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை தரும் இந்த வெண்டைக்காய். நன்றி, வாழ்க வளத்துடன்.